இப்போ இந்த சௌத்ரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வரலாறு இல்லாததுக்கெல்லாம் வந்து மணிமண்டபருக்கு அரசு விழான்னு இருக்கும்போது நீங்கள் புலித்தேவன் நினைவிடத்துக்கு வாங்க, அப்புறம் கீழத்தூரில் துப்பாக்கி சூடு, அதாவது 2014 பிப்ரவரி 9ஆம் தேதி அதிமுக ஆட்சியில் அம்மை ஜெயலலிதா இருக்கும்போது சரிங்களா, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு 3.5 கோடியில் வந்து 13 கிலோ தங்க கவசம் கொண்டா அணிவித்தாங்க சரிங்களா. அப்போதைக்கு ஒரு தேவேந்திரன் கூட வந்து குமாரன்ஜியோட ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. யார் பாண்டியர் யார் தேவர்பட்டங்கிற வந்து நான் ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணுறேன் வாங்க அப்படின்னு அண்ணன் அருமையான ஒரு முன்னெடுப்புனே, கண்டிப்பாக இது வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அண்ணனுக்கு பதிவு செஞ்சுருக்கேன். அதே கட்டத்திலேயே பிஎம்டி தரப்புல இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து மீது இந்த 20 கேள்வியும் தொடுக்கும் போது அன்றைக்கி வந்து அண்ணன் திருமாரஞ்சி போன்ற ஆட்களோ இல்லை மற்றவங்களாம் வந்து அன்றைக்கி வந்து இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து இணக்கத்தை வந்து விரும்பி போயிட்டுருக்கோம், நீங்கள் சிக்கலை உருவாக்க அந்த காணொலியை நீக்குன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் இந்த வரலாற்று ரீதியான சண்டைகள் வர வாய்ப்பே கிடையாது. ஒரு கோரிக்கை வைக்கிறேன், உங்களோட கோரிக்கையை நிறைவேற்று, நாங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்போ நாங்கள் பல ஆண்டுகளாக வந்து ஐயா இமானுவேல் சார்னாக்கு வந்து எங்களுக்கு வந்து அரசு விழா வேணும், மணிமண்டபம் வேணும், சிலன்னு நான் கேட்குறோம். எங்களோட கோரிக்கையை அதுவும் உடனே அவங்க வந்து தூக்கி கொடுக்கல. முதல் வந்து சௌத்ரி போன்ற நபர்களாக அதை வந்து புரிஞ்சுக்கணும். உடனே எங்களுக்கு தூக்கி கொடுக்கல. சரி, என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, மீண்டும் மல்லர் மறவரிடையே சாதி மோதலை உருவாக்கும் விதமாக, வெறுப்புணர்வை பொதுத்தளத்தில் உருவாக்கும் விதமாக இந்த சௌத்ரி என்ற ஒரு நபர் வந்து தன்னோட சுயநலத்திற்காக தான் இந்த சமூகத்தில் ஒரு ஆளாகணும் அப்படின்னு ரீசெண்டாக இந்த ஒரு 2 வருடங்களாக 2 இல்லைனா ஒரு 3 வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், 3 வருடங்களாக இந்த சமூகத்திற்கு என்னமோ பெருசாக இவர் செஞ்சது மாதிரி, நான் தேசிய தலைவன் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்களிடம் அனுதாபம் தேடி அதில் தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற இந்த அண்ணனுக்கு தான் இந்த பதிவு. அண்ணன் மணிகண்டனும் இந்த காணொலியை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு செஞ்சாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. இப்போ யார் இங்கே சிக்கலை உருவாக்குறா அப்படின்றத அண்ணன் தான் இதுக்கு ஒரு முடிவு வந்து சொல்லணும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 தினங்களுக்கு முன்பு அண்ணன் வந்து ஒரு காணொலி வந்து பதிவிட்டிருந்தாங்க. அதில் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னா, வரலாறு இல்லாதவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் அப்படின்னு வந்து அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணன் பாணியில் நானும் என்னோடய ஸ்டைலில் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். நான் அப்படி பேசினேன் அப்படின்னா மீண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மரவ சமூகத்திலேயோ இல்லை கலர் சமூகத்திலேயோ இருந்த அந்த நட்புறவை நான் எதிர்ப்பை நான் வந்து சந்திச்சுக்க விரும்பலை. ஏன்னா ஒரு காலகட்டங்களில், அதாவது 2017 ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து கடுமையாக வந்து பேசினேன். ஏன்னா அண்ணன் திருமாரஞ்சி அவரோட மேடையில் சங்கிலின்ற ஒரு நபர் ஐயா இமானுவேல் சார்னாரை பற்றி தவறாக பேசினார் அப்படின்னு நான் கடுமையாக விமர்சித்தவன் நான். அதற்கப்புறம் தன்னை வந்து அந்த சமூகத்தை சார்ந்த எத்தனையோ நண்பர்கள் இருக்கேன், இங்கே வா உன் சமூகத்துக்கு நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு போகிற, இந்த மாதிரி கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்தாத அப்படின்னு அதே சமூகத்தை சார்ந்தவங்க வந்து, ஏன்னா அந்த டயத்தில் எத்தனையோ எனக்கு கொலை மிரட்டல், ஏன் சிங்கப்பூரில் இருக்கும்போதே நம்மளை தேடி வந்தவங்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்குது. ஆனால் அவங்க மத்தியிலையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சில விஷயங்கள் நான் கேட்டேன். உங்களோட சமூக தலைவராக நீங்கள் ஒரு தெய்வமாக போற்றப்படக்கூடியவரை சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளோ ரோசம் வரும்போது, நாங்கள் எங்கள் சமூகத்தில் ஒரு தலைவராக போற்றப்படக்கூடிய அதில் வந்து ஒரு புது மேடையில் பேசினா எங்களுக்கு கோவம் வராதா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் சிங்கப்பூர்லேயே நாங்கள் பேசி அதெல்லாம் அந்த கருத்து முரண்பாடுகளை கலைத்து விட்டு அதற்கப்புறம் அவரை பற்றி அவதூறு பேசுவது வந்து நான் முற்றிலுமே தவிர்த்துட்டேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. அதனால் வந்து அவதூறு பேசுகிறத வந்து விட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ கடுமையான சொற்கள்லாம் நான் பேசின வேணாம். அதுக்கப்புறம் என்னோட ஒரு சில தவறுகள்லாம் திருத்தி அதுக்கப்புறம் இன்றைக்கி பிற சமூகங்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்துல நான் அன்றைக்கி வந்து இருக்கிறேன். ஏன்னா எல்லா சமூகத்துலேயுமே எல்லாரையுமே வந்து திருப்திப்படுத்திட முடியாது. ஏன் சமூகத்தில் இனி எத்தனையோ பேர் பிடிக்காத ஆளும் இருப்பாங்க, பிடிச்சவங்களும் 1000 பேர் இருப்பாங்க. அதே போல் மற்ற சமூகங்கள்லேயும் எனக்கு பிடிக்காத பேர் பாதி பேர் இருந்தாலும் பிடிச்சவங்க பாதி பேர் இருப்பாங்க. என்னோடய கருத்துக்களை உள்வாங்கினவங்க வந்து பிடிச்சவங்க இருப்பாங்க. அப்போ இந்த சௌத்ரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வரலாறு இல்லாததுக்கெல்லாம் வந்து மணிமண்டபம் இருக்கும்போது நீங்கள் புலித்தேவன் நினைவிடத்துக்கு வாங்க, அப்புறம் கீழத்தூரில் துப்பாக்கி சூடில் இறந்தவர்களுக்கு அதெல்லாம் விஷயங்கள் சொல்கிறார். அதாவது சௌத்ரி என்னை பொறுத்தளவு முழுக்க திராவிட கைக்கூலி, தன்னை வளர்த்து கொள்வதற்காக இந்த சமூகத்தில் பிரபலன ஆகணும் அப்படின்னு துடியக்கூடிய ஒரு நபர் சரிங்களா. அவர் மட்டும் கிடையாது, அவரோட தம்பியும் தான். தென் மாவட்டங்களில் எவ்வளோ சிக்கல்கள் வந்து இந்த மல்லர் மறவர் ஒற்றுமை பேசக்கூடிய சூழல் மாறி மோதல் போக்கில் எந்த அளவுக்கு வந்துச்சு. ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து சிக்கல் நடந்துகிட்டு தான் இருக்குது சரிங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு முன்னாடி பெரும்பான்மையாக வந்து கிடையாது சரிங்களா. அதற்கப்புறம் எப்படி வந்ததுன்றதை 2 சமூகத்துக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இப்போ சௌத்ரி எனக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா,
ஒரு சில கேள்விகளை மட்டும் அண்ணன்ட்ட வந்து நாங்கள் தொடுக்கணும். ஏன்னா என் சமூகத்தோட பண்பு என்னன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலி வந்து சௌத்ரேனனுக்காக வந்து தனிப்பட்ட முறையில் பதிவென்று. அதாவது 2014 பிப்ரவரி 9ஆம் தேதி அதிமுக ஆட்சியில் அம்மை ஜெயலலிதா இருக்கும்போது சரிங்களா, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு 3.5 கோடியில் வந்து 13 கிலோ தங்க கவசம் கொண்டு அணிவித்தாங்க சரிங்களா. அப்போதைக்கு ஒரு தேவேந்திரன் கூட வந்து நாங்கள் வந்து எதிர்க்கலை சரிங்களா. நாங்களாம் வந்து எதிர்த்து இவருக்கெல்லாம் போய் என்ன காந்தியை விட வந்து இவங்க வந்து பெரிய ஆளா, அவ்வளோ தூரம் சொந்தது போராடிட்டாங்களா அப்படின்னு நாங்கள் ஒரு வார்த்தையோட கேட்கலை சரிங்களா. ஏன்னா அந்த மக்களை அவங்க முழுமையாக வந்து அந்த கட்சியை ஆதரிக்கிறாங்க. அப்போ அந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை ஒரு அரசு வந்து நிறைவேற்றுறது சரிங்களா. அந்த மாதிரி தான் ஐயா இமானுவேல் சேனார் அவர்களுக்கு சரிங்களா, சமூக நீதி காவலர், நாங்கள் இன்றைக்கி தேசிய தலைவர்னு சொல்லுவோம், நல்லாதிக்க நாயர்னு சொல்லுவோம். எங்களுக்கு என்ன, நாங்கள் ஒரு கடவுளாக, நாங்கள் ஒரு முன்னோடியாக யாரை போட்டுறோமோ நாங்கள் என்ன வார்த்தை வேணாலும் பயன்படுத்துவோம். உங்களுக்கு ஏன் எரியணும் அப்படின்றத என்னோட கேள்வி. நாங்கள் வரலாறு உள்ள ஆளுக்கு விழா எடுக்கிறோம், வரலாறு இல்லாத ஆளு கூட விழா எடுக்கிறோம். உனக்கு எங்கே எரியுது? இல்லை நாங்கள் குரு பூஜன் போடுறோம், இல்லை வந்து பூமி பூஜனோட போடுறோம், உனக்கு எங்கே எரியுது? உனக்கு முடிஞ்சுன்னா நீ என்ன அந்த நிகழ்வு நடத்தணுமோ ஒருத்தரோட கேட்டிருந்தாப்புல, குரு பூஜைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாப்புலன்ட்ட ஒரு சகோதரர். நான் சிம்பிளாக சொன்னேன், குரு பூஜைங்கிறது முதல் சமஸ்கிருதம், அது உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன். அவரை 2 விதமாக சொல்லுவேன். அதாவது மண்ணாசை பெண்ணாசை இல்லாமல் ஆன்மீகத்தை முழுமையாக கொண்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இறை வழிபாடோடு இறைவனோடு ஒப்பிட்டு அவங்க வந்து ஜீவ சமாதி ஆகிறவங்கள அவங்களையும் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவரை வந்து நம்ம குருவாக எடுத்து வழிபடுறதுனால அது ஒரு குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அந்த குருவுக்கு நம்ம வந்து ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு வேலை, அதாவது வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வேலை, அதனால் வந்து குரு பூஜை அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து இந்த குரு பூஜைக்கு என்ன வழக்கம், இதுக்கு என்ன வழக்கம், அவர் இங்கே இது பண்ணார், அந்த கான்செப்டில் இங்கே பேசக்கூடாது. அது நீங்கள் ஒரு விஷயம் வந்து செய்யலாம். அதாவது கீழத்தூரில் செத்தாங்க இல்லையா, துப்பாக்கி சூடுபட்டு, அவங்களுக்கு அரசு விழா வேணும்னு நீங்கள் போராடலாம், மணிமண்டபம் வேணும்னு நீங்கள் போராடலாம். அதை நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன் சரிங்களா. அதை விட்டு வரலாறு இல்லாததுக்கெல்லாம் அரசு விழான்னு கேட்குறது நீங்கள் மற்றவங்க மத்தியில் வந்து விதைக்கிறீங்க அப்படின்றதான் சொல்ல முடியும். நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய சமூக மத்தியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு காணொலி போடுறதுக்கு, இப்போ நான் ஓரளவு பக்குவமாக பேசுவேன், எல்லோரும் அந்த பக்குவமாக பேசுகிறோன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து எதிர்ப்பு வரத்துக்கு, அவங்க மேலே நீங்கள் வழக்கு தொடறதுக்கு, இதுதான் இங்கே முரண்பாடை வந்து விதைக்கூடிய சூழல் வந்து உருவாகுது சரிங்களா. அதனால் வந்து சௌத்ரி போன்ற ஆட்களை வந்து இன்றைக்கி நான் திருமாரன்ஜியோட ஒரு வீடியோக்கு வந்து பதிவெஞ்சிருக்காங்க. யார் பாண்டியர் யார் தேவர் பட்டங்கிற வந்து நான் ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணுறேன் வாங்க அப்படின்னு அண்ணன் வந்து திருமாரன்ஜி பதிவு பண்ணியிருக்கேன். அண்ணன் கூட வந்து தனிப்பட்ட முறையில் அருமையான ஒரு முன்னெடுப்புனே, கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்னே அப்படின்னு அண்ணனுக்கு பதிவு செஞ்சுருக்கேன். அதே போல் இந்த சௌத்ரியை பற்றியும் சொல்லியிருக்கேன். இல்லடா தம்பி கண்டிப்பாக நான் கூப்பிட்டு கண்டிக்கிறேன் அப்படின்னாங்க சரிங்களா. இந்த சிக்கல் அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே பிஎம்டி தரப்பில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மீது இந்த 20 கேள்வியும் தொடுக்கும் போதே அன்றைக்கி வந்து அண்ணன் திருமாரஞ்சி போன்ற ஆட்களோ இல்லை மற்றவங்களாம் வந்து அன்றைக்கி வந்து இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து இணக்கத்தை வந்து விரும்பி போயிட்டுருக்கோம், நீங்கள் இப்போ சிக்கலை உருவாக்காதமே அந்த காணொலியை நீக்குங்கன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் இந்த வரலாற்று ரீதியான சண்டைகள் வர வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அன்றைக்கே தடுத்து நிப்பாட்டியிருக்கலாம். அன்றைக்கி வந்து எல்லாம் கடந்து போயிட்டாங்க. கடைசியில் முத்துனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, நல்ல முடிவு அண்ணன் வந்து எடுத்திருக்காங்க. அதை உண்மையிலே நம்ம வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ணன்ட்டையும் சொல்லியிருக்கோம், இந்த சௌத்ரி போன்ற ஆட்களை வந்து கூப்பிட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அதனால் வந்து முழுக்க சௌத்ரியை பொறுத்தளவு திமுகவோட ஒரு பின்புலம் சரிங்களா. ஏன்னா அவரோட போஸ்டர்கள், அவரோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும். இன்றைக்கி எப்படி எங்கள் சமூகத்திலே ஒரு சில பேர் வந்து டைரெக்டாக வந்து திமுகங்களை எதிர்த்தா ஒன்றும் பண்ண முடியாதோ, அதனால் வந்து எங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி திரையெடுக்கிறதாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு எதிராகவே எங்கள் சமூகத்தால் திருப்புறதாக இருக்கட்டும், இந்த திராவிடம் என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை சௌத்ரி அந்த சமூகத்துக்கு ஒரு ஆளாக வந்து செஞ்சிட்ருக்கார் சரிங்களா. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, சௌத்ரிக்கிட்ட நீங்கள் வந்து இங்கே ஒரு கோரிக்கை வச்சிங்க, அந்த ஃபீல்டில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தங்க கவசம் வேணும், நீங்கள் உங்கள் ஃபீல்டில் வந்து அணிவிக்கணும்னு கேட்டீங்க. உங்களோட கோரிக்கையை அந்த அரசு வந்து செஞ்சிச்சு சரிங்களா. அப்போ யாரும் பெருசாக வந்து எதிர்க்கலை. அப்போ நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுது, நாங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அப்போ நாங்கள் பல ஆண்டுகளாக வந்து ஐயா இமானுவேல் சேனாக்கு வந்து எங்களுக்கு வந்து அரசு விழா வேணும், மணிமண்டபம் வேணும், சிலைன்னு நான் கேட்குறோம். எங்களோட கோரிக்கையை அதுவும் உடனே அவங்க வந்து தூக்கி கொடுக்கல. வந்து சௌத்ரி போன்ற நபர்கள்லாம் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். உடனே எங்களுக்கு தூக்கி கொடுக்கல. சரி, பல வருடங்களுக்கு பிறகு ஆட்சி எத்தனையோ மாற்றங்கள் மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. கலைஞர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் இப்போ
ஸ்டாலின் வந்திருக்காரு, எடப்பாடி வந்திருக்காரு, ஓபிஎஸ் வந்திருக்காரு, எத்தனையோ அரசியல் கட்சியை வச்சோம், எதுவும் பண்ணலை. இன்றைக்கி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்கள் வந்து பிஜேபி நோக்கி அணிதிரண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த மக்களை நம்மளுக்குள்ளே இழுக்கணும் அப்படின்னா, அந்த மக்களோட கோரிக்கையை நம்ம செய்யலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் அவங்க வந்து அங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழகத்தில் ரொம்ப பின்னோக்கி போயிடும் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற செய்யுது. சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல, நீ கடந்து போகலாம். இன்றைக்கி முப்பாட்டன் புலித்தேவனுக்கு வந்து எங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுங்க, செலை வச்சு கொடுங்க அப்படின்னா வரையக்கூடிய விஷயம். அதே போல் நீங்கள் சொல்கிறீங்களே கீழத்தூரில் துப்பாக்கி சூழல இறந்துட்டாங்க அப்படின்னு, அவங்களுக்கு எங்களுக்கு மணிமண்டபம் கொடுங்க, எங்களுக்கு செலை வச்சு கொடுங்கன்னு சொல்கிறதுல வரக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதை விட்டு வரலாறே இல்லாதவங்க வந்து இதில் வந்து தேவையில்லாம் முரண்பாடாக விதைக்கணும். உங்களை போன்ற நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், இந்த இரு சமூகங்கள் வந்து நாங்கள் மறுபடியும் இணக்கத்தில் இருக்கோம் தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கேயாவது ஒரு சில இடங்களில் மோட்டிவ் நடக்கத்தான் செய்யுது. அதனால் வந்து உங்களை மாதிரி நான் திருப்பி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி பேச முடியாது. அதனால் வந்து சௌத்ரி போன்ற நபர் இதோட திருந்துங்க. சரியா? சும்மா தேவையில்லாமல் இந்த 2 சமூகத்தில் சிக்கலை உருவாக்குற வேலையை இதோட சௌத்ரி நிப்பாட்டிக்கணும்னு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நான் அதில் வந்து காணொலி வாயிலாக வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இதை வந்து அண்ணன் திருமாரஞ்சி போன்ற ஆட்களோ இல்லை அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து கண்டிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கள் சமூகத்தில் யாராவது பதிவு செஞ்சுட்டா அப்படின்னு நீங்கள் தான் வந்து மறுபடியும் வாரீங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் நாங்கள் சொல்கிறது, அண்ணன் மணிகண்டனுக்காக இருக்கட்டும், அண்ணன் திருமாரஞ்சி அவர்களுக்காக இருக்கட்டும், இன்னும் அந்த சமூகத்தின் மீது பற்றுள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. அவங்க இந்த மாதிரி பொதுத்தலங்களில் தேவையில்லாமல் பேசுகிறவங்கள கொஞ்சம் நிறுத்துங்க. இப்போ நாங்களாம் வந்து சில விஷயங்கள் பேசுகிறவங்க வந்து இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு மீறி எங்கள் பேச்சை கேட்காமல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளை அவங்க சந்திச்சுட்டு போகிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பொதுத்தலங்களில் பேசி இந்த இரு சமூகங்கள் மத்தியில் வந்து சௌத்ரி போன்ற நபர்கள் வந்து சிக்கலை உருவாக்கக்கூடாது என்ற ஒரு அன்பு எச்சரிக்கையாக இந்த காணொலி வாயிலாக வைத்துக்கொண்டு மறுநலக்குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர உள்ள வேலை சமுதாய உறவுகள் சாதி பற்றையும் பிற சாதி நட்பையும் தோணும் சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.